சொல்ல போயிருக்கலாம், எதுவும் செய்யல. இது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. 41 உயிர் போயிருக்கு. அந்த உயிரை கதறலை பார்த்த பிறகுதான் நமக்கு இவ்வளவு வெறுப்பும் கோபம் வந்துச்சு. குழந்தைகளுடைய கண்ணீரை, குழந்தைகளுடைய அந்த கொடூரத்தை பார்த்த பிறகு, குழந்தை இழந்த மாற்றுத்திறனாளி பெண்ணினுடைய அந்த அழுகையை பார்த்த பிறகு, ஈரமே இல்லாத நெஞ்சில் இருக்கக்கூடியவனுக்கு கூட அழுக வந்துடும். கண் பார்வை தெரியாத ஒரு தாய் சின்ன பிள்ளையிலிருந்து மகனை பார்த்ததே இல்லை, அவளுடைய கண்ணீரை பார்த்த எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் தாண்டி இறந்து போனவங்க சரி, இறக்காத அந்த மூச்சு திணறல் ஏற்பட்ட ஒரு அம்மா அண்ணன் சீமானோட அரசு மருத்துவமனையில் பார்த்தோம். அந்த அம்மா கொஞ்சம் நல்ல எடை, உடல் எடை அதிகம் அவங்களுக்கு. அவங்க குப்பரை விழுந்துட்டாங்களாம். அவங்க காலில் மட்டும் 4 பேர் ஏறி ஓடிருக்காங்க. அந்த கால் வந்து வீங்கி இவ்வளவு பெருசு இருந்துச்சு, யானைக்கால் மாதிரி வீங்கி போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க. ஒரு பெரிய மனுஷி அழுது கொண்டே, எனக்கு வலிக்குது, எனக்கு பிள்ளைகள், எனக்கு கனவு இல்லை, பிள்ளைகள் மட்டும் தான், என் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்குது. இன்னொரு ஒரு 4 வயசு பையனை வச்சுக்க ஒரு தாய் சொல்லுது, ஏன்னா அவங்களுக்கும் கனவு இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்குன்றாங்க. கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கணும். ஏதோ ரசிக மனப்பான்மையிலேயே விஜயை பார்க்கணும்னு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தோணுது, நான் செத்து போயிட்டா என் பிள்ளையை யார் காப்பாத்துங்கிற கேள்வி கேட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு அப்ப தோணுது, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, நம்மளும் செத்துருந்தா. இவ்வளவு பேர் செத்துருக்கிறான், இவ்வளவு அழுகியும் கண்ணீரும் இருக்கு, இன்னும் ஈரம் காயல. ஆனா தாவேக்காவோட அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டிருக்கு. ஆயுத பூஜை கொண்டாடிய புகைப்படங்கள் வெளியே வருது. இவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்திருக்கு, இவ்வளவு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அவன் கட்சியினுடைய ரசிகன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான்? விஜய் பேசிய வீடியோல விஜய் போட்டிருந்த சட்டை எங்க கிடைக்கும்னு கேட்கறாங்க. எவ்வளவு பெரிய சைக்கோக்களை அவர் உருவாக்கி வச்சுக்காரு பாருங்க. விஜயனுடைய சட்டை என்ன விலை